ஒலிம்பிக் போட்டி தொடங்கியதிலிருந்தே சமூக வலைதளங்களில் அதை பற்றின விஷயங்கள் தான் வந்து பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த நாட்டு வீரர்களோட வெற்றி தோல்வியை பற்றி தான் உலகம் பூரா இருக்கிற மக்கள் வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் பெண்களுக்கான துப்பாக்கிச் சுடும் போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவை சேர்ந்த வீராங்கனை ஹீனா சிந்து அவர்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அப்படி இருக்கிற பட்சத்தில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த அந்த போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தோல்வியை சந்திச்சிருக்காங்க. இதில் அதிர்ச்சிக்குள்ளார விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 380வது இடம் தான் கிடைச்சிருக்கு. ஸோ சமூக வலைதளங்களில் இதை பற்றின விஷயங்கள் வந்து பயங்கரமாக ஷேர் பண்ணிக்கிட்டு அவங்களோட வருத்தங்களை வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்தியா சார்பாக வந்து ஒரு பெண் வீராங்கனை வந்து ஜெயிக்க முடியல அப்படின்ற ஒரு கவலை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் தெரியுது. ஸோ எல்லாரும் தொடர்ந்து அதை பற்றின ஃபோட்டோஸ், வீடியோஸ், விஷுவல்ஸ் அதெல்லாம் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வியட்நாமை சேர்ந்த ஹாங் விங் இவர் தான் வந்து உலகம் ஃபுல்லாக எல்லாராலுமே வந்து பயங்கரமாக பேசக்கூடிய ஒரு நபராக இப்போ இருக்கார். என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியட்நாம் வரலாற்றிலேயே ஒலிம்பிக் போட்டியில் இது வரைக்கும் யாருமே வந்து தங்கத்தை வந்து இது வரைக்கும் ஜெயிக்கல, கோல்டு மெடல் வந்து வாங்கலை. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த ஹாங் விங் என்றவர் வந்து பார்த்தீங்கன்னா வியட்நாமுக்கு வந்து தன்னோட முதல் கோல்டு மெடல் வந்து இவர் மூலமாக வந்து சாத்தியப்பட்டிருக்கு. ஸோ உலகம் பூரா பார்த்தீங்கன்னா இதை பற்றின விஷயங்கள் தான் வந்து இப்போ ட்ரெண்டிங்காக பேசிகிட்டு இருக்காங்க. குறிப்பாக வந்து ஒருத்தர் வந்து அதில் கமெண்ட் பண்ணியிருக்காரு, நேற்று இரவு வந்து வியட்நாமை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு மகன் வந்து தன் தந்தைக்கிட்ட கேட்குறாரு, அப்பா இது வரைக்கும் வியட்நாமில் வந்து யாராச்சும் வந்து கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த தந்தை வந்து சொல்லியிருக்காரு, நம்மளோட கெட்ட நேரம் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் வந்து நமக்கு நடக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த நபர் வந்து இன்றைக்கி என்ன அப்படி ஷேர் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து எங்கள் அப்பா கிட்ட நான் இது வரைக்கும் கோல்டு மெடல் வியட்நாமுக்கு கிடைக்கல அப்படின்ற என்னோட வருத்தத்தை தெரிவிச்சிருந்தேன், இன்னைக்கு வந்து அது சாத்தியப்பட்டிருக்கு. ஸோ இதை சாத்தியப்படுத்த ஹாங் விங்க்கு வந்து எங்களோட மனமார்ந்த பாராட்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் பயங்கரமாக ஷேர் பண்ணப்பட்டு இருக்கு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஜிம்னாஸ்டிக் வீரர் சமீர் இவர்கிட்ட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து தன்னோட ஜிம்னாஸ்டிக் பண்ணும்போது கால் தவறி அவரோட இடது கால் வந்து உடஞ்சி போச்சு. ஸோ உடஞ்சி போனதுக்கப்புறமா அவர் வந்து சக வீரர்கள்கிட்ட சொல்லியிருக்காரு, அந்த வந்து இந்த மரண வலியை வந்து என்னால் தாங்கிக்கவே முடியல, நான் வாழ்க்கையில் சின்ன வயசுலேருந்து என்னோட பயிற்சியை மேற்கொண்டுட்டு இருக்கேன், அதுக்கான எந்த பலனும் கிடைக்காம இப்படி ஒரு துரதிர்ஷ்டவசமான சம்பவம் நடந்தது வந்து கண்டிப்பாக என்னால் மறக்க முடியாது, இது உண்மையாக வந்து ஒரு துன்பியல் சம்பவம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம சென்னையை சேர்ந்த வீரர்கள் வந்து நம்ம கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் வந்து ஒரு செல்ஃபி எடுத்து போட்டிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டு அளவில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோஸ் வந்து பயங்கரமாக ஷேர் ஆகிட்டு இருக்கு. ஸோ சமூக வலைதளங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அதிகமாக பகிரப்பட்டு வருது.